பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல லார்ஜர் டயா அண்ட் ஸ்டீல் குவான்டிட்டி அதிகமா பண்ணா பில்டிங் சேஃப் ஆகும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இது கன்ஸ்ட்ரக்ஷன்ல உள்ள பிகெஸ்ட் மித். வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்ட்ரக்சரல் டிசைன், அந்த பில்டிங்க்கு தேவைப்பட்ட ஸ்டீல் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல பக்காவா கொடுத்துடுவாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தட் நம்ம பண்ணனா நல்லது. நம்ம அசம்ப்ஷன்ல எதுவுமே பண்ணவே கூடாது. ஸ்டீலை டெஸ்ட் பண்றது ரொம்ப அவசியம். ஸ்டீலோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா செக் பண்ணணும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து ஈல்ட், டென்சைல் ஸ்ட்ரென்த், எலாங்கேஷன், டென்சிட்டி, அது இல்லாம பெண்ட் அண்ட் ரீபெண்ட் டெஸ்ட் கண்டிப்பா செக் பண்ணணும். ஸ்டீல்ல டிஃபரெண்ட் கிரேட்ஸ் இருக்கு. FE 250, FE 415, FE 500, FE 550, FE 550D இது எல்லாமே இருக்கு. அந்த FE 250 வந்து 250 நியூட்டன் per mm ஸ்கொயர். அந்த ஸ்டீலோட ஈல்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த், தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் டென்சைல் ஸ்ட்ரென்த் இஸ் டிக்ரீஸ் இன் டக்டிலிட்டி. நம்ம ஊக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஊக் வந்து 135 டிகிரி ஊக் இருக்கணும். அதுமே மினிமம் 80 mm கொடுக்கணும். இதெல்லாம் வந்து மெயினா இந்த எர்த்குவேக் டைம்ல, சீஸ்மிக் ஃபோர்சஸ் டைம்ல இந்த ஊக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் ப்ராப்பர் லேப்பின் வந்து எந்த இடத்துல காலம் அண்ட் பீம்ல எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். நம்ம மெட்ரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்கமெண்ட் பண்றது என்னதான், அப்ரூவ்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல என்னென்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டீலோட கிரேட் FE 550 550 யூஸ் பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு IS நார்ம்ஸ் படி ஸ்டீல் டெஸ்ட் பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு IS நார்ம்ஸ் படி ஸ்டீல் எக்ஸிகியூஷன் பண்ணுங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே ப்ராப்பரா லே பண்ணுங்க. சேஃப் பில்டிங் தான் அதிகமா ஸ்டீல் யூஸ் பண்றதுல இல்ல. ரைட் ஸ்டீல், டெஸ்டட் ஸ்டீல், ப்ராப்பர்லி டீடைல்டு ஸ்டீல். உங்க கனவு இல்லத்தை துல்லியமாவும் நேர்மையாவும் கட்டணுமா? நம்ம மெட்ரோட கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க. கமெண்ட்ல ஸ்டீல்னு டைப் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.